ஹைஸ் இன்றைக்கி சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா பாயாசம் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் திக்காக எழுது குழன்னு இருக்குலாம் ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி திட்டமாக ஊற்றிட்டு ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போது வெந்து இறக்கணுன்னே அதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேமியாவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணது தான், இருந்தாலும் சேமியாவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சேமியா எடுத்துக்கிட்டேன். சேமியா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜவ்வரிசி வேக வச்ச தண்ணியிலே இந்த சேமியாவை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுருங்க. இந்த சேமியா ஜவ்வரிசி பாயசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரம் திக்காகிடுதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களே, இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப குழப்பாலாம் ஆகவே ஆகாது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ சேமியா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம சேமியா ஜவ்வரிசி எடுத்துருக்குமா, அதுக்கு சர்க்கரை 1.25 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலருக்கு ஏலக்காவோட வாசனை பிடிக்கும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எங்கள் வீட்டில் போட்டால் பிடிக்கும். நான் அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை லைட்டாக ஜெலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம காய வச்சு ஆற வச்ச பால் ஒரு 400 500 ml இருக்கும். அந்த பாலை இப்போதைக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க திட்டமாக. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஆற திக்காகிடுச்சுன்னா ஒரு அரை டம்ளர் பாலும் அரை டம்ளர் தண்ணியும் காய வச்சு ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திக்கே ஆகாதுங்க. இதுதான் இந்த பாயசத்தோட சீக்ரெட்டு. எந்த திக்கே ஆகல, சூப்பரான பால் பாயசம் ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் சேமியா ஜவ்வரிசி பாயசம் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மகிழ்ச்சி. பை கைஸ்.